பிரியாணி சைட் டிஷ்ஷை கல்யாண வீட்டு ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் எப்படி பண்ணலான்னு பார்த்துலாமா. ஒரு பேன் நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. வயலட் கலர் கத்திரிக்காய் இந்த மாதிரி 4ஆக செட் பண்ணி ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காயை நல்லா நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். மூடி போட்டு அப்படியே ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே விட்டுருங்க. இப்போ ஒரு பெரிய லெமன் சைஸ் புளியை தண்ணியில் நல்லா ஊற வச்சுக்கலாம். கடுகு, மிளகு, பெருஞ்சீரகம், சீரகம் எல்லாத்தையும் இந்த மாதிரி அதே எண்ணெயிலே பொரிய விட்டு 2 பெரிய பல்லாரி, கொஞ்சமாக கருவேப்பிலை, 2 பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ மூடி போட்டு நல்ல வெங்காயம் கனிஞ்சு வரணும். மசாலா எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதோட அளவில் நான் கேப்ஷனில் கொடுக்குறேன். 2 பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை, 2 டீஸ்பூன் அளவுக்கு வெள்ளை எள்ளு எல்லாத்தையும் ட்ரை ரோஸ்ட் பண்ணி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா கேரமலைஸ் ஆனதுக்கப்புறம் 2 பெரிய தக்காளி பொடிசாக நம்ம சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த தக்காளி நல்லா வேகணும். மூடி போட்டு 5 நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வேக விட்டுட்டு நம்ம இந்த வதக்கி வச்சுருக்கிற இந்த கத்திரிக்காயும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம உப்பும் சேர்த்து அப்படியே லோ ஃப்ளேமில் ஒரு 10 மினிட்ஸ் விட்டோம்னா நல்லா அந்த கிரேவி எண்ணெய் பிரிஞ்சு வரும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற புளியும் சேர்த்து உப்பும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு லோ ஃப்ளேம்லேயே விட்டிங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும். அவ்வளோதான், டேஸ்டியான கல்யாண வீட்டு ஸ்டைல் எண்ணெய் கத்திரிக்காய் ரெடி. கண்டிப்பாக அந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தாலும் லைக், சேவ் பண்ணிக்கோங்க. என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.